பிளானர்ஸ் வாங்கியாச்சு. இல்லை நான் ஒரு நோட் புக்கை பிளானர்னு டிசைடும் பண்ணிட்டேன். நியூ இயர் ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்ஃபேக்ட் ஜானே முடிய போகுது. பட் இன்னுமே நான் வந்து பிளானிங்கை ஒழுங்காக பண்ணல, இல்லை நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது, எப்படி பண்ணால் நான் வந்து டெய்லி அதை யூஸ் பண்ணுவேன், எது வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும், இந்த மாதிரிப்பட்ட ஒரு டவுட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஜான் வந்து நான் எப்படி என்னோடய பிளானர் யூஸ் பண்ணேன், ஸோ அதுக்கான நீங்கள் என்ன சின்ன குட்டி ஸ்டெப்ஸ் எடுத்தால் நீங்கள் வந்து அதை ஒழுங்காக பண்ண முடியும். நானுமே வந்து அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன். ஸோ யூஆர் நாட் அலோன். பட் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ ஆஃப் கீப் கோயிங். திஸ் இஸ் பெனி அண்ட் இன்கேஸ் யூ ஆர் நியூ டு மை சேனல், ஹலோ. இந்த வீடியோவில் ப்ரொடக்டிவிட்டி, புக்ஸ், ஸோ இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ், இந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஸோ without any wait, let's get started. பிளானிங் வந்து உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பிடிக்கும், இல்லை நிஜமாவே உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும், நீங்கள் வந்து பிளானிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க நினச்சிட்டிங்க, டிசைடும் பண்ணிட்டீங்க, ஏன் ஒரு 1-2 நாள் நான் ஃபாலோ பண்ணேன் பட் என்னால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பிளானர் எப்போதுமே உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கணும். நீங்கள் வந்து எந்த இடத்துல மெயினாக உட்காருவீங்க, உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நீங்கள் மெயினாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அந்த பிளேஸில் உங்கள் பிளானர் இருக்கணும். அது வந்து க்ளோஸ்டாக இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா நான் வந்து அது வந்து ஓப்பன் பண்ணுறது கூட கொஞ்சம் சோம்பேறித்தனம்னா நீங்கள் வந்து உங்கள் பிளானர் அன்னைக்குள்ள டேட்டை வந்து ஓப்பன் பண்ணியே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிளான் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி நான் வந்து டால் எலிஃபெண்டோட பிளானர் அண்ட் ஜேர்னல் வாங்கியிருந்தேன். ஸோ ஜேர்னல் வந்து என்னோட மோஸ்ட்லி பர்சனல் சைடுக்கும், பிளானரை வந்து நான் வந்து ஒர்க் ரிலேட்டடும் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிளானர் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, முந்தின நைட்டே வந்து நான் எழுதுவேன், இது நாளைக்கு நான் பண்ணணும், இல்லை அன்னைக்கு மார்னிங் எழுதுவேன், இன்னைக்கு இதுதான் பிளான். ஸோ அந்த டு டூ லிஸ்ட் மட்டும் தான் நான் மோஸ்ட்லி என்னோட பிளானரில் மெயின்டைன் பண்ணுவேன். பட் என்னுடைய ஜேர்னல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மெயின் திங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்பயுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே இங்கே என்னோட பிளானர், ஜேர்னல் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் என்னோட வீட்டில். ஸோ நைட் வந்து இல்லை டெய்லி நான் அந்த ஒர்க்கிங் டைம்லனா பிளானரை யூஸ் பண்ணுவேன். பட் நைட் ஒரு டே முடிகிறதுக்கு முன்னாடி அந்த ஜேர்னலில் கண்டிப்பாக நான் எடுத்ததில் எழுதிப்பேன். ஸோ நான் வந்து சோம்பேறித்தனத்தை கம்மி பண்ணணும்னு அது பக்கத்துலேயே வந்து நான் என்ன புக் ரீட் பண்ணுறனோ அதுவும், இல்லை நான் வந்து யூஸ் பண்ணுற ஸ்டிக்கர்ஸ், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து ஸ்டிக்கர் புக்ஸ். நான் எது என்னுடைய பிளானர் ஜேர்னலில் யூஸ் பண்ணுவேன் அது இருக்கும். அண்ட் என்னுடைய பழைய ஸ்டிக்கர் புக் இது கூட நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவுமே வந்து நான் ரொம்ப தேடி நான் வந்து சோம்பேறி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக பக்கத்துலேயே வச்சுப்பேன். அண்ட் இது வந்து நான் இப்போ படிச்சுட்டு இருக்க ஒரு புக். ஸோ அந்த புக்குமே வந்து பக்கத்துலேயே இருக்கும். அண்ட் கூடவே என்னுடைய பிளானர் ஜேர்னல். ஸோ நீங்கள் வந்து மெயினாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து அது உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வேற எங்கன்னா வச்சிங்கன்னா அது வந்து போய் எடுக்கிறதுக்கு உங்கள் மைண்ட் வந்து சோம்பேறித்தனமாக அது வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் முக்கியமானது என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் டைம் செட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நான் என்னுடைய பிளானிங் ஜேர்னலிங்காக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். எதர் அது மார்னிங்காக இருக்கலாம், இல்லை எண்ட் ஆஃப் த டேவாக இருக்கலாம். முன்னாடி எல்லாமே வந்து நான் மார்னிங் தான் அதுக்கு யூஸ் பண்ணிருந்தேன். பட் ரீசன்ட் டேஸில் ஆஃபீஸ்லாம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் மார்னிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஹரியாக போயிட்டுருக்கனால ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா மார்னிங் அந்த பீஸ்ஃபுல் டைம் எனக்கு கிடச்சிச்சு. பட் இப்போ ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சு அந்த டைமில் எனக்கு வந்து மார்னிங் செட் ஆகலை. ஸோ நான் அதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணேன். இந்த நியூ இயர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து நைட்டு மட்டும்தான் ஒரு 30 minutes 20 to 30 minutes நான் வந்து எனக்காக கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் டைம், இந்த டைம் நான் ஜேர்னலிங் பண்ணுவேன். இல்லை இதை வந்து இன்னொரு விஷயத்துக்கு கூட நீங்கள் வந்து லிங்க் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 20 minutes I'll give it for myself. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து 20 minutes எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து பெரிய டைமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன டிசைட் பண்ணி, நான் வந்து ஒரு 2 லைன் ஜேர்னல் பண்ணுவேன். இல்லை ஒரு 2 லைன் வந்து எழுதுனா எனக்கு சக்ஸஸ்ஃபுல், லைக் 2 minutes 5 minutes அந்த மாதிரி குட்டியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் வர நீங்களே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ செட் அ ப்ராப்பர் டைம் ஃபார் யோர் பிளானிங். தேர்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, கீப் இட் சிம்பிள். நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இப்போ ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட் விதமாக பிளானிங் ஜேர்னலிங்லாம் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக பண்ணணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். டெக்கரேட்டிவ்ங்கிறது உங்களுக்கு அது பீஸ் கொடுக்குது. நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவேன் பிகாஸ் அது எனக்கு பீஸ் கொடுக்கும். பட் அது வந்து பிளானரோட இன்டென்ஷன் கிடையாது. பிளானர் வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவாக வச்சிருக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் எவ்வளோ அக்லியாக இருந்தால் கூட பரவாயில்ல. நான் வந்து ஸ்டார்டிங்லலாம் பிளானர் வாங்கினப்போ நிறைய பேஜஸ் நான் எழுத மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து அதை உட்காந்து டெக்கரேட் பண்ணி எழுதுறதுக்கு நிறைய டைம் ஆகும். பட் சும்மா கராப்புறான்னு எழுதுறதுக்கு டைம் ஆகாது. பட் எனக்கு வந்து டெக்கரேட்டிவாக இருக்கணும். அது வந்து எம்டியாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் ஒருத்தங்க ஏதோ சொல்லி நான் கேட்டிருக்கேன், நான் அக்லி பிளானர் இஸ் பெட்டர் தேன் அன் எம்டி ஒன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் எழுதுங்க. அதோட இன்டென்ஷன் உங்களுக்கு ப்ரொடக்டிவாக வைக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணாலே வந்து இட்ஸ் அ பிக் டிக். ஸோ நீங்கள் வந்து டெக்கரேட்டிவாக பண்ணணும் இந்த மாதிரிலாம் இல்லை. சிம்பிளாக இருந்தாவே போதும். உங்கள் வேலை நடந்தால் அதுவே வந்து ஒரு சக்ஸஸ். அண்ட் இப்போ வந்து நான் எப்படி என்னுடைய பிளானரை யூஸ் பண்ணுவேன், ஜேர்னலை யூஸ் பண்ணுவேன். ஸோ டெய்லி அந்த டைமில் நான் வந்து ஒரு ஃப்ளோ வச்சுருக்கேன். அந்த ஃப்ளோவில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் என்னால் வந்து கரெக்டாக அந்த 20-30 minutes எனக்கு வந்து பக்காவாக முடியும். ஸோ ஜேர்னலில் நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்.
ஸோ இது என்னோட பிளானர். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டு டூ மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு வீக்கோட பிளான். ஸோ அந்த டேவோட எனக்கு ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி எது, அந்த டேவோட டு டூஸ் எது, அதை நான் முடிச்சுனா இல்லையாங்கிறத வந்து டிக் போட்டுப்பேன். ஸோ இன்கேஸ் நான் முடிக்கலன்னா அது அடுத்த டேக்கு வந்து நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி இது ஒரு சிம்பிள் டு டூவாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். கீழே வந்து ஹேபிட் ட்ராக்கிங்கெல்லாம் இருக்குது, ஐ மீன் வாட்டர் ட்ராக்கிங், பட் இதெல்லாம் நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஜானில் வந்து நானுமே என்ன அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதை வந்து டு டூவாக வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஜேர்னலில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இது என்னோட ஜேர்னல், ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுற பேஜ் இந்த ஹேபிட் ட்ராக்கர் பை இயர். ஸோ இந்த பேஜ் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் த்ரூ இதில் என்ன ட்ராக் பண்ண போகிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போதைக்கு நான் அதில் வந்து 2-3 விஷயம் ட்ராக் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப பர்சனல், பட் இதில் 2 என்ன ட்ராக் பண்ணுறேன்னா, ஒன்று வந்து வெல்னஸ் ட்ராக்கர், ஒன்று வந்து மூட் ட்ராக்கர். ஸோ அதுக்காக நானே வந்து கொஞ்சம் லெஜெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அந்த விதத்தில் வந்து கலர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தாவே தெரியும், ஸ்டார்டிங்கில் ரொம்ப எக்ஸைட்டடாக ஆரம்பித்த மந்த் வந்து எண்டிங்கில் அப்படி இல்லை, பட் ஸ்டில் வி ஹேவ் டு பவுன்ஸ் பேக். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் அந்த பிகாஸ் இட்ஸ் வெரி சிம்பிள். இன்றைக்கி எனக்கு எப்படி போச்சு, நான் ஹெல்த் வைஸ் எப்படி இருந்தேன், எமோஷனல் வைஸ் எப்படி இருந்தேன், ஸோ இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய மந்த்லி வியூ. ஸோ மந்த்லி வியூவில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் மட்டும் ரொம்ப யூஸ் பண்ணல, பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை நான் ஜார்டன் பண்ணியிருக்கேன். லைக் பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸ், இல்லை என்னோட யூடியூப் கண்டென்ட்டுக்கு நான் ஏதாவது பிளான் வச்சுருக்கேன்னா அதையுமே வந்து நான் இதில் பேஸ்ட் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஜேர்னலிங், அந்த டேயில் என்ன நடந்துச்சுன்னு எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு செட் ஆஃப் பேஜஸ் எழுதுவேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த டேவை ரீகலெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹேபிட் ட்ராக்கிங். ஸோ நான் ஒரு ஏகப்பட்ட ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணேன், பட் ஹானஸ்ட்லி வந்து நிறைய ஹேபிட்ஸ் நான் வந்து ஃபாலோ பண்ணாமலே விட்டேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஏதோ 1-2 தான் ஃபாலோ பண்ணேன். பட் ஜானில் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ஆடிட்டிங் மை லைஃப். அண்ட் தென் ஹேபிட் ட்ராக்கிங் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னு தெரியும். ஸோ அது ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, இதனுடைய ஃபுட் ட்ராக்கிங். ஸோ ஃபுட் ட்ராக்கிங் வந்து நம்ம யோசிப்போம், ஸ்டார்டிங்லேருந்து என்ன சாப்பிடணும்னு யோசிக்கும் போதே ஒரு ரீகேப் கிடச்சிரும், மார்னிங்லேருந்து நைட் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ அது வந்து ஜேர்னலிங் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஃபோர் ஐ ரைட், பிகாஸ் அதில் வந்து நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் மீல்ஸை வந்து என்னென்ன பண்ணேன் எழுதும் போதே ஒரு ரிஃப்ரெஷர் வந்து நம்ம மைண்டு கொடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து நான் நெக்ஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் லெஜெண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ விச் மீன்ஸ் ஹோம் ஃபுட்டா, வெளியில் சாப்பிட்டேன்னா, ஜங்கா. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக ஒரு 3 கேட்டகரிஸ் மட்டும் வச்சு தான் இப்போ கொடுத்துருக்கேன். பட் இன்கேஸ் இஃப் ஐ இன்க்ரீஸ் தட் ஐ வில் லெட் யூ நோ. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பண்ணுறது. அண்ட் தென் கிராட்டிடியூட் வந்து இதில் வந்து 2 கிராட்டிடியூட் நம்ம எழுதலாம் ஒரு நாளுக்கு. ஸோ அந்த கிராட்டிடியூட் இன்றைக்கி வந்து 2 விஷயங்கள் நான் எதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன்றதை எழுதுவேன். அண்ட் டு ஹூம் ஐ எம் மோர் கிரேட்ஃபுல். ஸோ கிராட்டிடியூடும் வந்து எழுதிப்பேன். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம மைண்டுக்கு ஒரு ரிஃப்ரெஷர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் க்யூரியஸாக நம்ம யோசிச்சல. ஜென்ரலி 2 வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். 10-15 எழுதும் போது தான் நம்ம ரொம்ப திங்க் பண்ணுவோம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும். அண்ட் தென் நான் எழுதுறது வந்து ஹாப்பினஸ் ஜார். ஸோ அன்றைக்கி வந்து இது நான் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா அது இந்த ஜாரில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் போட்டு எழுதுவேன். பட் எதுவும் இல்லை, நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மொத்த மந்த்துக்கு நான் இப்போ வர ஒரு 6 வந்து எழுதியிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான திங்ஸ் நடந்துச்சுன்னா அதில் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ மந்த் முடியும்போ ஓகே, இந்த மந்தோட ஹைலைட்ஸ் வந்து எனக்கு அதில் வந்து கிடச்சிரும். அண்ட் தென் எமோஷன்ஸ் ட்ராக்கிங் அண்ட் வாட் இஸ் நியூ டுடே. இது எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் புதுசாக கண்டிப்பாக நடக்கும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கலாம், இல்லை சின்ன விஷயமா இருக்கலாம், ஒரு விஷயம் புதுசாக நடக்கும். அதையுமே வந்து நான் எழுதுவேன். ஸோ இது வந்து மெயினாக அந்த டே எப்படி போச்சு. நெக்ஸ்ட் தான் லாஸ்ட்டாக நான் வந்து போகிற பேஜ், இது என்னோட ஜேர்னலிங் பேஜ். ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பார்க்கலாம், பட் நீங்கள் இவ்வளோ டெக்கரேட் பண்ணணும்னு கிடையாது. எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நானும் சும்மா அந்த டே எப்படி போச்சுன்ற மாதிரி தான் எழுதியிருப்பேன். பட் போக போக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும், பட் இதே இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன்ஸாக இருக்கும். ஸோ போக போக எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சு நான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்த பேஜ் தான் இது. ஸோ இதோட நான் முடிச்சுப்பேன். ஸோ இந்த ஃப்ளோ தான் ரொம்ப முக்கியம் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் வந்து 1-2 பேஜ் டேரெக்டாக ஜேர்னலிங் பண்ணேன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபுட் எமோஷன்ஸை நான் மறந்துடுவேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ட்ராக் பக்காவாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஆனுவல் ட்ராக்கிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஹேபிட் ட்ராக்கிங், அந்த டே எப்படி போச்சு, ஸோ இதில் ஃபுட் பிளான் இதெல்லாம் எழுதிட்டு லாஸ்ட்டாக ஜேர்னலிங் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு ஃப்ளோ நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு ஜேர்னலிங் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ். அண்ட் இது தவிர உங்களுக்கு எதனா டிப்ஸ் வந்து புதுசாக இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து ஜேர்னலிங் வந்து பிளானிங் இதுவரை ஸ்டார்ட் பண்ணலாம், நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவேன். பிகாஸ் இட் இஸ் நெவர் லேட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் இதில் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா லெட் மீ நோ. அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்குறேன். Until then, Shara Baba from Benny. Spread love, spread smile. Keep going. Bye.